அமெரிக்கா சந்தை ஒன்று கொட்டுற இடமில்லைன்னு சொல்கிற ட்ரம்ப் இந்தியாவிலேருந்து இறக்குமதியாகிற அரிசிக்கு வரி விதிக்க போகிறாராம். உலகிலேயே மிகப்பெரிய அரிசி ஏற்றுமதியாளராக இந்தியா இருக்குது. உலக அரிசி ஏற்றுமதியில் 40% பங்கை இந்தியா கிட்ட தான் இருக்குது. 2024-25 நிதியாண்டில் 198 லட்சம் டன் அரிசி இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆயிருக்கு. அதிகபட்சமாக பாஸ்மதி அரிசியே ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. 2024ஆம் ஆண்டில் 3,20,000 டன் அளவில் அமெரிக்காவுக்கு அரிசி ஏற்றுமதி ஆயிருக்கு. இதன் மொத்த மதிப்பு 3,200 கோடி. மற்ற நாடுகளை காட்டிலும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் அரிசியின் விலையை கூடுதல் விலைக்கே வைத்து ஏற்றுமதியாளர்கள் வித்து வருவதாக சொல்லப்படுது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் நேற்று விவசாய கூட்டம் ஒன்று நடந்துச்சு. பங்கேற்ற அமெரிக்க விவசாயிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மானிய விலையில் அரிசி இறக்குமதி செய்யறதுனால அமெரிக்கா சந்தை பாதிப்புக்குள்ளாகுது. இதனால உள்நாட்டு விவசாயிகள் பாதிக்கப்படுவதா புகார் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா இந்தியா, தாய்லாந்து, வியட்நாம்ல இருந்து இறக்குமதி செய்யற அரிசி கடுமையாக பாதிக்கப்படுவதா சொல்லியிருக்காங்க. பிரச்சனையில உரிய நடவடிக்கை எடுக்கிறதா அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் விவசாயிகளுக்கு உறுதி அளிச்சிருக்காரு. பத்திரிகையாளர்களை சந்திச்சு அவர் இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகிற அரிசிக்கு புதிய வரி விதிக்க போறதா சொல்லியிருக்காரு. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் இந்திய ஏற்றுமதியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிற நிலையில புதிய வரி விதிக்கப்பட்டா மேலும் பாதிப்பு அதிகமாகுன்னு இந்திய அரிசி ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா ஏற்றுமதிக்கான அமெரிக்கா வரி விதிப்பை உறுதி செய்யறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா குழு டெல்லி வந்துள்ள நிலையில ட்ரம்போட இந்த நிலைப்பாடு மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.